ஐயர் இல்லை சார், ஹோட்டல் மேனேஜரு. அவர் ஒரு நாள் என்னை பார்த்தா, இவன் ஒரு ஹேண்ட்சம் கேரக்டர் என்னமோ சொன்னார். கேரக்டர் நமக்கு என்னன்னு புரியல. ஆனால் என்னமோ நான் அழகானவன் அப்படின்னு மாதிரி விழுந்துது. ஆமாம் சார், நான் ரொம்ப அழகு. நெசமாலும் தான். எப்படின்னு கேட்குறீங்களா? நான் என்ன மாதிரி ஒரு அழகான மனுஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. எங்க ஆத்தா கூட சொல்லும், இந்த உலகத்திலேயே என் மாமா மட்டும்தான் அழகுன்னு. நான் அம்புட்டு அழகு சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த கடுதாசி எழுதுற பழக்கத்தை எப்படி விட்டேன்னு கேளுங்க. சுகுணா இல்ல சுகுணா சார், சினிமால ஆக்ட் கொடுப்பாங்கல்ல சார், அவங்க எம்மா பெரிய ஸ்டாரு, அவங்கள நீங்க பார்க்காமலே இருந்திருப்பீங்க. நான் சார், படத்துலயாவது பார்த்திருப்பீங்கல்ல. படமே பார்க்கறது இல்லையா? அதான், அந்த அம்மா படம் கூட எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. இந்த கார் ஆக்சிடென்ட்ல செத்து போன உடனே அதுக்கு முதல் நாள் இங்கதான் 3வது மாடியில 9ஆம் நம்பர் ரூம்ல தங்கி இருந்தாங்க. பாவம் சார், 10 வருஷத்துக்கு முந்தைய அந்த அம்மாவுக்கு இருந்த பேரும் பணம் புகழும் அப்படியே காரை விட்டு இறங்க முடியாது. ரசிகர்கள் அப்படியே ஈ மக்கிற மாதிரி மொய்ப்பாங்க. அப்படியா அந்த அம்மா இந்த ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்கு ஆம்பளை பொம்பளை அப்படியே அல்ல மோத்தம். எல்லாம் அம்பிட்டு தான் சார். இந்த சினிமாக்காரங்களுக்கு மார்க்கெட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் ஒரு நாதி கூட திரும்பி பார்க்காது. ஆனா இப்பவும் நேர்ல பார்த்தா அடடடடடடடா, அப்படியே சுண்டி விட்ட ரத்தம் தெறிக்கும். சிவப்பு கொய்யா பைத்த ரெண்டா கீர்னா என்ன கிளறு, அந்த மாதிரி செக்கச்சவேன்னு அப்படி செம்மனி இருப்பாங்க சார். ஆ, அந்த மாதிரி ஐகனா அவங்களுக்கே கடைசி காலத்துல சான்ஸே இல்லை. ஏன் சார்? நானு பொதுவா யாராண்டியும் அதிகம் பேசாதுவேன். ஆனா என்னமோ தெரியல, அந்த சிவனாமன்ட்ட மட்டும் வய 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 வயன்னு நான் ரொம்ப பேசிக்கினே இருப்பேன். அந்த அம்மாவும் என்கிட்ட ரொம்ப பேசிக்கினே இருப்பாங்க. ஒரு நாளுக்கு பார்க்கலைன்னா கூட உடனே டிங்குன்னு மணி அடிச்சு, "என்ன பாண்டியா? கண்டுக்கவே மாட்டேங்கிறா?" அப்படிலாம் கேட்பாங்க. அப்புறம் நானும் விட மாட்டேன். அப்பப்போ போயிட்டு, "என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? டீ, காஃபிலாம் வேணுமான்லாம்?" கேட்டுக்கிட்டே இருப்பேனா. அப்பதான் சார் அந்த அம்மாவுக்கு என் மேலயும் அப்படியே ஆசை இருக்கு சார். ஆ, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேளுங்க. அந்த அம்மா அப்படி என் மேல பாசமா பேசுறாங்கல்ல, அப்போ அவங்க